Hi friends, welcome back to our channel. நான் உங்க பாலா. இன்னைக்கான வீடியோ ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும், அதே டைம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம நார்மலா யூஸ் பண்ற வாட்டரை வச்சு ஒரு 10 ட்ரிக் பண்ண போறோம். வேற லெவல்ல இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம டைப்பரில் நான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருப்பேன் நம்ம சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, நல்லா அழகாக தான் இருக்கேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்ம டைப்பருக்குள்ளே இருக்கிற அப்சார்பன்ட் தேவை. அதை எடுக்கத்தான் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த அப்சார்பண்ட்டை நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா டைப்பர்ல இருந்துமே எடுத்தாச்சு. இனி இதில் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணணும். நீங்கள் பார்க்கலாம், நம்ம ஆட் பண்ணுற வாட்டர் ஸ்னோவாக கன்வெர்ட் ஆகுது. நல்லா ஜாலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணலாம். எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணாலும் அது ஸ்னோவாக மாறிக்கிட்டே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் காணும் பவுடர் தான் இருந்துச்சுன்னா இப்போ எவ்வளோ ஸ்னோ உருவாயிட்டு நீங்கள் பார்க்கலாம். இன்னும் நிறைய ஃபேக் ஸ்னோ க்ரியேட் ஆகுது. உண்மையாகவுமே செம்ம ஜாலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்னோ கூட விளாண்டு என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போகலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம வாட்டர் டென்சிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்தீங்க, நம்ம ஃபஸ்ட் நார்மல் வாட்டரில் முட்டையை போடும்போது அது நல்லா உள்ளே முங்கிட்டு, இப்போ நம்ம இதே வாட்டரில் நிறைய சால்ட் ஆட் பண்ணி இதோட டென்சிட்டி அதிகமாக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம அதே வாட்டரில் திரும்ப எக்கு போடும்போது இப்போ எக்கு மேலே ஃப்ளோட் ஆகுது பாருங்கள். இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னென்னா, நார்மல் வாட்டரை விட சால்ட் வாட்டரோட டென்சிட்டி அதிகம். அதனால தாங்க நம்ம எக்கு ஃப்ளோட் ஆகுது. இதாங்க ரீசன். அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்டுங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், கார்டில் காயின் பேலன்ஸ் பண்ண முடியல. இதே டெஸ்ட்டை வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், காயின் ரொம்ப ஈஸியாக பேலன்ஸ் ஆகுது. இன்னும் எவ்வளோ காயினோட வெயிட் தான் தாங்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. நம்ம அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் வாட்டர் ஹீட் அப்சர்விங் ப்ராப்பர்ட்டி பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஏர் பலூன் ஹீட் போட்டதும் எப்படி வெடிச்சிச்சுன்ட்டு. இப்போ நம்ம இதே பலூனில் வாட்டரை ஆட் பண்ணி இதே டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்க்கலாம், நம்ம பலூன் இப்போ உடையாமல் அப்படியே இருக்குது. இதில் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம பலூனுக்குள்ள இருக்கிற வாட்டர் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணுது. ஸோ நம்ம பலூன் சேஃபாக இருக்குது கொஞ்ச நேரம். ஸோ நீங்கள் கரெக்ட் டைமில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். வாட்டர் நல்லா ஹீட் ஆகிற வர மட்டும்தான் நம்ம பலூன் சேஃபாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணுறோம்னா, இந்த ஹாட் வாட்டரை அந்த கோல்டு வாட்டர் கிளாஸ் மேலே வைக்கணும். இந்த ரெண்டு வாட்டரையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். கலர் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் புரியும். ஸோ ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ரீசன் என்னென்னா, ஹாட் வாட்டரோட டென்சிட்டி கம்மி. ஸோ அது கோல்டு வாட்டருக்கு மேலே மிதக்குது. இதே இது நீங்கள் ரெண்டு கிளாஸ்லேயும் ஒரே வாட்டரை எடுத்து பாருங்க எப்படி மிக்ஸ் ஆகுதுன்ட்டு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நம்ம அடுத்த டெஸ்ட் சோடா அண்ட் கிரேப்ஸ் வச்சு பண்ண போகிறோம். நீங்கள் யோசிக்கலாம், இதெல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன்ட்டு. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்கலாம், நம்ம நிறையா கிரேப்ஸ் ஆட் பண்ண எல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், நம்ம நிறையா கிரேப்ஸ் ஆட் பண்ண எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது. நீங்கள் நார்மல் வாட்டரோட இந்த கிரேப் என்ன ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதில் என்ன நடக்குன்னு புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் 3 கிளாஸ் வச்சுருக்கோம். நார்மல் வாட்டர், கோல்டு வாட்டர், ஹாட் வாட்டர். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம 3 கிளாஸ்லேயும் ஃபுட் கலரை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒன்றுலையும் எப்படி மிக்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதோட சயின்ஸ் என்னென்னா, மூணோட டென்சிட்டியும் வேறு வேறு. நார்மல் வாட்டரை விட ஹாட் வாட்டரோட டென்சிட்டி கம்மி, கோல்டு வாட்டரை விட நார்மல் வாட்டரோட டென்சிட்டி கம்மி. ஸோ மூணுலேயும் டிஃப்ரெண்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது. டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுல வந்து அது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிரும். டென்சிட்டி அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிற டைம் அதிகமாகும். நீங்கள் பார்க்கலாம், நம்ம தண்ணியில் மிதக்க விட்ட சாண்ட் பார்ட்டிகல்ஸ் நம்ம தண்ணியை தொட்ட உடனே தூரமாக போகுது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஷ்யூ ட்ரிக் பண்ண போகிறோம். இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம வாட்டரை டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்க்கலாம், நம்ம டிஷ்யூ வச்சாச்சு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கலர் அப்சர்வ் பண்ணுது பாருங்கள். இந்த கிளாஸில் இருந்தும் பண்ணுது, இந்த கிளாஸில் இருந்தும் பண்ணுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னென்னா, இதை வந்து கேப்லரி ஆக்ஷன்னு சொல்லுவாங்க.
இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் மாதிரி, இது இங்கே இருக்கிற வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணி இதுக்குள்ளே இறக்குது. இதோட சயின்ஸ் என்னன்னா, வாட்டர் வந்து நார்மலாக லைட் வேவ்ஸை வளைச்சி தான் காட்டும். ஸோ நம்ம தலைகீழ எழுதி வச்சிருந்தாலும் நமக்கு அது நேரே தெரியுது கிளாஸ் வழியாக பார்க்குறதுக்கு.